வணக்கம் ராதிகா. அதாவது சிங்கப்பூரிலிருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமானத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகள் அனைவரும் விமானத்தை விட்டு கீழே இறங்கி சென்று விட்டனர். அதன் பின்பு அந்த விமானத்தை ஏர் இந்தியா லோடர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விமானத்துக்குள் பயணிகள் சீட் ஒன்று சமநிலையில் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக உயர்ந்து இருந்தது. இதனால் சந்தேகமடைந்த லோடர்கள் அந்த சீட்டை தூக்கி பார்த்தனர். சீட்டுக்குள் அடியில் கருப்பு கலர் பார்சல் ஒன்று இருந்ததை பார்த்தனர். இதையடுத்து ஏர் இந்தியா லோடர்கள் உடனடியாக விமான நிலைய மேலாளருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலாளர் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சுங்கத்துறை உயர் அதிகாரிகள் விமானத்துக்குள் ஏறி அந்த பார்சலை கைப்பற்றினர். அதோடு பார்சலில் வெடிகுண்டுகள் போன்ற அபாயகரமான பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்று மெட்டல் டிடெக்டர் மூலம் பரிசோதித்தனர். அவ்வாறு அபாயகரமான பொருட்கள் எதுவும் இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த பார்சலை பிரித்து சோதித்தனர். பார்சலுக்குள் சுத்தமான 24 கேரட் தங்கம் கட்டிகள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பார்சலுக்குள் மொத்தம் 2 கிலோ தங்க கட்டிகள் இருந்தன. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 3 கோடி ஆகும். இதையடுத்து தங்க கட்டிகளை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்து இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது ராதிகா, தங்கம் கடத்தி வந்த பயணி கடத்தல் தங்கத்தை சீட்டுக்கு அடியில் மறைத்து வைத்துவிட்டு இறங்கிவிட்டார். விமானத்தை சுத்தப்படுத்தும் லோடர்கள் அல்லது விமான ஊழியர்கள் மூலமாக இந்த தங்க கட்டிகளை வெளியே எடுத்து செல்வதற்காக திட்டம் தீட்டிருக்கலாம் என்றும் தெரிய வருகிறது. ஆனால் அவ்வாறு கடத்தல் தங்கத்தை எடுக்க வர அந்த நபர் வருவதற்கு முன்னதாகவே இதை லோடர்கள் கண்டுபிடித்து விட்டதால் கடத்தல் ஆசாமிகளிடம் சேர வேண்டிய தங்க கட்டிகள் தற்போது சுங்கத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த பயணம் செய்து வந்த பயணிகள் விவரத்தை சேகரித்ததோடு விமானத்துக்குள் உள்ள கண்காணிப்பு கேமரா மற்றும் சர்வதேச விமான நிலைய வருகை பதிவுகள் உள்ளிட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தல் பயணியும் அந்த கடத்தலுக்கு துணை போக இருந்த கடல்நிலை ஊழியரையும் தீவிரமாக தேடுகின்றனர். அதோடு இப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ரூபாய் 3 கோடி மதிப்புடைய தங்கம் கட்டிகள் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சுங்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.